தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. சட்டப்பேரவை கூடியவுடன் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் குறித்து இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக கரூரில் நடந்த துயர சம்பவம் குறித்து இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டு இன்றைய தினம் பேரவை ஒத்திவைக்கப்படும். கரூரில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. இது இடைக்கால உத்தரவு மட்டுமே என நீதிபதிகள் JK மகேஸ்வரி, அஞ்சாரியா அமர்வு தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்ய 8 வாரம் அவகாசம் வழங்கியும் உத்தரவிட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிபிஐ விசாரணையை கண்காணிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் ஒரு நபர் ஆணையம் மற்றும் சிறப்பு விசாரணை குழு திரட்டிய ஆதாரங்களை சிபிஐயிடம் ஒப்படைக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் போலீஸ் உயர் அதிகாரிகள் ஊடகங்களை சந்தித்தால்தான் சிறப்பு விசாரணை குழு மீது மக்களுக்கு சந்தேகம் எழுந்ததாகவும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. கரூர் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதை அடுத்து நீதி வெல்லும் என எக்ஸ் வலைதளத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதிவிட்டுள்ளார். கரூர் கோர சம்பவம் குறித்து கடந்த 30ஆம் தேதி வீடியோ வெளியிட்ட விஜய் 12 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து நீதி வெல்லும் என பதிவிட்டுள்ளார். கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பிறகு 2 வாரங்களாக தலைமறைவாக இருந்த தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேற்று இரவு விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டில் சுமார் 20 நிமிடங்கள் வரை ஆலோசனை மேற்கொண்ட அவர் பின்னர் புதுச்சேரி நோக்கி சென்றதாக சொல்லப்படுகிறது. சிபிஐ விசாரணை கேட்டதை மட்டும் வைத்து பாஜகவுடன் கூட்டணி என்று கூறும் திமுக இதற்கு முன் பல முறை சிபிஐ விசாரணை கேட்டிருப்பதாக தவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் பதிலடி தந்துள்ளார். 10 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்தவர் திடீரென பட்டினப்பாக்கத்தில் தவேக தலைவர் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கு மாதம் 5000 ரூபாய் வழங்கப்படும் என தவேக சார்பில் JPR தொழில்நுட்ப கல்வி நிறுவன தலைவர் மரிய வில்சன் அறிவித்திருக்கிறார். மேலும் உயிரிழந்தவர்களின் வாரிசுகள் விரும்பும் படிப்பை படிக்க ஆகும் செலவை ஏற்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட அமைக்கப்பட்ட குழுவின் தலைவரான உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி பற்றி இணையத்தில் அதிகம் தேடப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் 2018 முதல் 2023 வரை நீதிபதியாக பணியாற்றியவர். ஜல்லிக்கட்டு, விளையாட்டு மற்றும் கருணை கொலைக்கு ஆதரவாக முக்கிய தீர்ப்புகளை வழங்கியவர். வழக்கை வாபஸ் பெறுமாறு திமுகவின் ஒன்றிய செயலாளர் மூலம் எதற்கு பணம் வேலை தர முன் வருகிறீர்கள் என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தனக்கும் தனது தாயாருக்கும் பாதுகாப்பு தேவை என பிரபாகரன் வீடியோ வெளியிட்டுள்ளதாக அதிமுகவின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் யார் மீது குற்றம் என்பது சிபிஐ விசாரணைக்கு பின்பு தெரிய வரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இரவோடு இரவாக முதல்வர் கரூருக்கு சென்றதும் இறந்தவர்களின் உடல்களை உடனே உடற்குறாய்வு செய்து எரிக்கவும் புதைக்கவும் உத்தரவிட்டது சந்தேகத்தை எழுப்புவதாக தெரிவித்திருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழக்க காரணமான இருமல் மருந்தை தயாரித்த ஸ்ரீ சர்ன் பார்மாவிற்கான உரிமங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக இருமல் மருந்தில் விஷத்தன்மையுள்ள வேதிப்பொருள் இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து உற்பத்தி நிறுத்தப்பட்டு நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. இருபதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறப்புக்கு காரணமான இருமல் மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனிடம் மத்திய பிரதேச போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள ஸ்ரீசன் மருந்து நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளின் மாதிரிகளை தமிழக மருந்து கட்டுப்பாட்டு ஆணைய அலுவலர்கள் சேகரித்து சென்றனர். கோல்ரிப்
இருமல் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன் வீட்டில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் இருமல் மருந்து தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை கோடம்பாக்கம் மற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதனுக்கு சொந்தமான வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தென்காசி உள்பட தமிழகத்தின் பல இடங்களில் இரவு நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் முக்கிய சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து குளம் போல் தேங்கி நின்றதால் தீபாவளிக்கு ஷாப்பிங் சென்ற மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஹமாஸ் அமைப்பினரால் 2 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைபிடிக்கப்பட்ட அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டதற்கு பிரதமர் மோடி வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். பணைய கைதிகளின் விடுதலை அவர்களின் குடும்பங்களின் தைரியத்திற்கும் அதிபர் டிரம்பின் அமைதி முயற்சிகளுக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் வலிமையான உறுதிப்பாட்டுக்கும் கிடைத்த கௌரவம் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தியதாக 51வது முறையாக ட்ரம்ப் பெருமை பீற்றிக் கொள்ளும் நிலையில் பிரதமர் மோடி தொடர்ந்து மௌனம் காத்து வருவதாக காங்கிரஸ் சாடியுள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில், காசாவில் அமைதி நிலவ ட்ரம்ப் எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு மட்டும் பிரதமர் பாராட்டு தெரிவிப்பதாக சாடினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்காக இந்த வாரம் இந்திய குழு அமெரிக்கா செல்ல உள்ளது. இதுவரை 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்திருக்கும் நிலையில் நவம்பர் மாதத்திற்குள் ஒப்பந்தத்தின் முதற் பகுதியை நிறைவு செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கின்றனர். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்கும் மங்கோலிய அதிபர் குரேல்சுவுக்னா இன்று பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். முன்னதாக டெல்லியில் அவரை வரவேற்ற புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், இந்த பயணம் இரு நாடுகளுக்கிடையே புதிய எதிர்கால பாதையை உருவாக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார். பீகாரில் அடுத்த மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் மகாகத்பந்தன் கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி தெரிவித்திருக்கிறார். பீகாரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக தெரிவித்தார். பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 135 இடங்களிலும், காங்கிரஸ் 61 இடங்களிலும், மீதமுள்ள இடங்களை இடதுசாரிகளுக்கு வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் மகாகத்பந்தன் கூட்டணி சார்பாக தேஜஸ்வியே முதல்வர் வேட்பாளர் என்றும், இதுவரை துணை முதல்வர் பதவி பற்றி பேச்சு அடிபடவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஜன்சுராஜ் கட்சியின் 65 வேட்பாளர்கள் அடங்கிய 2ஆம் கட்ட பட்டியலை கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் வெளியிட்டிருக்கிறார். இதுவரை மொத்தமாக 116 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பிரசாந்த் கிஷோர் போட்டியிட உள்ள தொகுதி குறித்து இன்னும் சஸ்பென்ஸ் நீடிக்கிறது. சபரிமலையில் சுமார் 4 கிலோ தங்கம் மாயமான விவகாரம் தொடர்பாக சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தினர். கோவில் தங்க கவசத்திற்கு செப்பனிடும் பணியை இந்த நிறுவனம் மேற்கொண்ட நிலையில் மாயமான தங்கம் குறித்து நிறுவனத்தின் சிஇஓவிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சபரிமலையில் தங்கம் மாயமான விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் SIT விசாரணை அறிக்கை அடிப்படையில் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார். இதுபற்றி செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது எந்த கருத்து தெரிவித்தாலும் அது விசாரணையை பாதிக்கக்கூடும் என்றார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் நவம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாநாடு நடைபெறுகிறது. இதில் நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு, வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு முதல் வருடத்திற்கு 3 முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பாணையில் அடுத்த ஆண்டு ஜனவரி, ஜூலை மற்றும் டிசம்பர் ஆகிய 3 மாதங்களில் சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கரூர் துயர சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை வரவேற்பதாக ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். அரசியலில் நாகரீகமற்ற முறையில் அன்புமணி பேசி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், ராமதாஸ் ஐசியூவில் இருந்ததாக கூறுவது முற்றிலும் பொய் என ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். கரூர் நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிப்பதால் சீமானுக்கு ஏன் பதற்றம் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அஜித்குமார் வழக்கிற்காக மு.க. ஸ்டாலின் சிபிஐ விசாரணை கோரிய போது சீமான் ஏன் பேசவில்லை என கடுமையாக சாடினார். கரூர் துயர சம்பவத்தில் தமிழக அரசு மூடிமறைக்க முயற்சி செய்வதை சிபிஐ வெளிக்கொண்டு வரும் என பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கூறினார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேகா கூட்டத்திற்கு முன்பே அங்கு ஏதோ அசம்பாவித சம்பவம் நடக்கும் என மக்கள் பேசிக் கொண்டதாக தெரிவித்தார். கரூர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்த கேள்விக்கு படித்து பார்த்துவிட்டு பதில் சொல்வதாக கூறி செல்வ பெருந்தகை பதில் சொல்வதை தவிர்த்தார். வாக்கு திருட்டை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்த அவர் ஆட்சியில் பங்கு குறித்த கேள்விக்கும் பதிலளிக்க மறுத்துவிட்டார். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடர்புடைய அரியலூர் கலவர வழக்கில் 2 ஆஜராகாத நிலையில் விசாரணை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டம் சன்னாசிப்பேட்டை பகுதியில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது ஏற்பட்ட கலவரத்தில் 9 போலீசார் காயமடைந்த நிலையில் வழக்கு தொடரப்பட்டது. சிவகங்கை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் மனோ தங்கராஜ் 13,126 பயனாளிகளுக்கு 8.98 கோடி ரூபாயை காசோலையாக வழங்கினார். பால்வளத்துறை ஈட்டிய லாபத்தில் உற்பத்தியாளர்களுக்கு போனஸ் வழங்க வேண்டும் என தமிழக அரசு அறிவித்தபடி வழங்கப்பட்டது. சென்னை கிண்டியில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் ஏவு வேலு தலைமையில் நடைபெற்றது. பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே சாலைகளில் உள்ள பள்ளங்களை சீரமைக்க அதிகாரிகள் விரைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் உத்தரவிட்டார். புதுக்கோட்டையில் மோதலில் ஈடுபட்ட விசிகாவினர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் கட்சியின் நன்மதிப்பிற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் நிர்வாகிகள் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். சென்னை தாதா நாகேந்திரனின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை அக்டோபர் 28ஆம் தேதி வரை நீட்டிக்க கோரிய அஸ்வத்தாமனின் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அஸ்வத்தாமனை சிறையில் அடைக்க நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே செவிலியரை தாக்கி தவறாக நடக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாமரங்கோட்டையைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் அங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் நுழைந்து இரவு பணியில் இருந்த செவிலியரை தாக்கி தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் தாமரங்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியரிடம் அத்துமீற முயன்ற நபரை கைது செய்ய கோரி செவிலியர்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புகார் அளித்து 14 மணி நேரத்திற்கு மேலாகியும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு அரசு அனைத்து ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அறையில் சுத்தம் செய்த தூய்மை பணி பெண்கள் 11 பேர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒப்பந்த ஊழியர்கள் லைசால் என்ற கிருமிநாசினி மருந்தை ஊற்றி சுத்தம் செய்தபோது லேசான புகை சூழ்ந்து அனைவரும் மயக்கமடைந்துள்ளனர். மீனவர் மீது தமிழ் பேசும் இந்திய கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இந்திய கடற்படையினர் மீன்பிடி படகில் இருந்த அப்பாஸ் இப்ராஹிமை தாக்கி இறால் மற்றும் நண்டுகளை அள்ளி சென்றதாக கூறப்படுகிறது. சென்னை அடையாறு பகுதியில் 6 பேர் கொண்ட கும்பலால் ரவுடி வெட்டி கொல்லப்பட்டார். கொட்டிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் குணா என்கிற குணசேகரன். பி கேட்டகரி ரவுடியான இவர் வழக்கறிஞர் கௌதம் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டார். அதற்கு பழிவாங்கும் நோக்கத்தில் ரவுடி குணா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது.
அடுத்த தாம்பரம் அருகே பாரத் சட்டக்கல்லூரி மாணவர் விடுதியில் முதலாம் ஆண்டு படித்து வந்த மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாவோ என்ற அந்த மாணவர் செலுத்திய கல்வி கட்டணத்தை திருப்பி கேட்டபோது பேராசிரியர் திட்டியதாகவும் அதனால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மோதலை ஏற்படுத்தும் வகையில் போஸ்டர் ஒட்டிய நபர்களை கைது செய்ய கோரி கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை வாடிப்பட்டி நீரேத்தான் மேட்டு நீரேத்தான் ஆதி ஐயனார் கோயில் திருவிழா தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சனை உள்ள நிலையில் ஒரு தனி நபரின் பெயரை குறிப்பிட்டு போஸ்டர் அச்சடித்து ஒட்டியுள்ளனர். மதுரை சமயநல்லூர் அருகே கோவில் திருவிழா பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தேனூர் சுந்தரவல்லி அம்மன் கோவில் திருவிழா தொடர்பாக அறக்காவலர் தரப்பினருக்கும் எதிர் தரப்பினருக்கும் பிரச்சினை ஏற்பட்டதால் காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கோவை மாவட்டம் வாட்டர்பால் எஸ்டேட் பகுதியில் பாட்டியும் பேத்தியும் யானை மிதித்து உயிரிழந்த நிலையில் இருவரது உடல்களையும் வாங்க மறுத்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் வருவாய்த்துறையினர் மற்றும் வனத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் ரீதாபுரம் பேரூராட்சி தலைவர் ஒருவரை சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணவிலை பகுதியைச் சேர்ந்த மரியராஜன் வீட்டின் முன்பாக குடிநீர் குழாய் பதிக்க பள்ளம் தோண்டியுள்ளனர். இதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பேரூராட்சி தலைவர் எட்வின் ஜோஸ் தாக்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே விடுதியில் படிக்கும் மாணவனின் பணம் காணவில்லை என கூறி சக மாணவனை அறையில் வைத்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பலத்த காயங்களுடன் சிறுவன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்ய 2000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். பெருவடப்பூர் ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலரான மோகனபூபதி என்பவர் அந்த கிராமத்தைச் சேர்ந்த இந்திரா காந்தி என்பவரிடம் பட்டா பெயர் மாற்றம் செய்ய லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆபத்தான முறையில் பொதுமக்கள் ஆற்றை கடந்து செல்வதால் சிறு பாலப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மங்களம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் எளிதில் ஆற்றை கடந்து செல்லும் வகையில் ஆரணி ஆற்றின் குறுக்கே சிறு பாலம் கட்டி சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடுவதால் ஒரு கிராமமே தனி தீவாகி மக்கள் தத்தளித்து வருகின்றனர். சோழவரம் பூவாம்பட்டு சாலையில் உள்ள 7 ஏரிகளின் உபரி நீர் வரத்து கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து பூவாம்பட்டு கிராமமே தனி தீவு போல காட்சியளிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் உள்ள பிரபல ஜவுளிக்கடை மற்றும் அதன் உரிமையாளர் வீட்டில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கும்மிடிப்பூண்டி ஜிஎம்டி சாலையில் உள்ள ஆண்டவர் ஸ்டோர்ஸ் என்ற ஜவுளிக்கடையில் அதன் உரிமையாளர் வீட்டிலும் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு தொடர்பாக சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் மன்னூர் அருகே மசகவுண்டம்பாளையம் ஊராட்சியில் வீட்டுமனை அங்கீகாரம் வழங்க லஞ்சம் பெற்ற ஊராட்சி செயலாளர் மற்றும் அவரது உதவியாளர் கைது செய்யப்பட்டனர். ஊராட்சி செயலாளர் கேட்ட 19,000 ரூபாய் பணத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவி கொடுத்து அனுப்பிய நிலையில் அதனை வாங்கும் போது கையும் களவுமாக பிடிபட்டனர். சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. 30 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் சந்தித்துக் கொண்டவர்கள் தங்களது கல்லூரி நினைவுகளை அசை போட்டதோடு ஆட்டம் பாட்டம் விளையாட்டுப் போட்டிகள் என தங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியான நாட்களை மீட்டெடுத்தனர். ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி டி சிவனந்தன் எழுதிய தி பிரம்மாஸ்திர ஆன்லீஸ் புத்தகத்தை ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகளான ஆர்.கே. ராகவன், யசோவர்தன் ஆசாத் ஆகியோர் வெளியிட்டனர். 80 மற்றும் 90களில் மும்பையில் தலைவிரித்தாடிய குற்றங்களை காவல்துறை எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வந்தது என்ற உண்மையை தனது எழுத்துக்களால் இந்த நூலில் விவரித்திருக்கிறார். சென்னை காரப்பாக்கத்தில் ஹையான் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவின் புதிய கிளையை நடிகர் ஆரி அர்ஜுனன் திறந்து வைத்தார். சான்றிதழ் பெற்ற தகுதியான பயிற்சியாளர்கள் மற்றும் சர்வதேச தரத்திலான உபகரணங்கள் மூலம் மிகச்சிறந்த பயிற்சி இங்கு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் சர்வதேச பாடி பில்டர் சர்ச்சா திலீப் கலந்து கொண்டார். தீபாவளி
பண்டிகையை முன்னிட்டு புகழ்பெற்ற மணப்பாறை முறுக்குக்கு ஆர்டர் குவிந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயம் வெளிநாடுகளுக்கு மணப்பாறை முறுக்கை அனுப்புவதற்கு விமான கட்டணம் அதிக அளவில் இருப்பதால் அதை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கோழி இறைச்சிக்கடை ஊழியரை கொலை செய்த வழக்கில் 4 பேருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. அன்வர்த்திகான்பேட்டையைச் சேர்ந்த ஜெயிலாவுதீன் இலவசமாக கோழி இறைச்சி தர மறுத்ததால் பாலு, அன்பு என்கிற அன்பரசன், சூர்யா என்ற சூரியமூர்த்தி, அஜித் என்ற சதீஷ் ஆகியோர் கொலை செய்து ஏரியில் புதைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஏர்டெல் செல்போன் நிறுவனத்தின் டவர் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சோதனை செய்ததில் செல்போன் டவர் அமைக்க உரிய அனுமதி பெறாதது தெரிய வந்தது. இதனையடுத்து பணிகளை உடனடியாக நிறுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டனர். தருமபுரியில் மகளிர் சுய உதவிக்குழு பணத்தை மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஏராளமான பெண்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இலக்கியம்பட்டியில் NRMS என்கிற தொண்டு நிறுவனத்தில் பணிபுரியும் வனிதா, விஜயலட்சுமி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பெண்கள் 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக தெரிவித்துள்ளனர். திருவள்ளூரில் தனது பெயரில் உள்ள பட்டாவை இறந்தவர் பெயருக்கு மாற்றிய வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியர் மற்றும் MLA-விடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கோவிந்தராஜ் என்பவருக்கு சொந்தமான 117 சென்ட் நிலத்தில் 30 சென்ட் இடத்திற்கு கூட்டுப்பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தாறுமாறாக ஓடிய டிராக்டர் மோதி சாலையில் நடந்து சென்ற ஆசிரியை பரிதாபமாக உயிரிழந்தார். உடன் வந்த தலைமை ஆசிரியை, மாணவிகள் 2 படுகாயமடைந்தனர். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் கீழே குதித்து தப்பி ஓடிய நிலையில் நம்பர் பிளேட் இல்லாத டிராக்டரும் மாயமானது. ராமநாதபுரத்தில் வீட்டில் இருந்த மூதாட்டி உடலில் காயங்களோடு மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பிய மகன் வந்து பார்த்தபோது தாய் இறந்து கிடந்தார். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். கோவையில் ATM பிரான்சைஸ் வைத்து தருவதாக கூறி கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த நிறுவனம் மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். கோவையில் ZPay எனும் நிறுவனத்தை நடத்தி வந்த துரைசாமி அங்கமுத்து, ரம்யா துரைசாமி, தமிழ்மணி ஆகியோர் ATM இயந்திரங்களை பிரான்சைஸ் கொடுப்பதாக கூறி மோசடி செய்ததாக தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே காரில் சென்ற நிதி நிறுவன அதிபரை மிரட்டி 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்த 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். நிதி நிறுவனம் நடத்தி வரும் முத்துசாமியின் காரை முன்விரோதம் காரணமாக மறித்த மதியழகன், கார்த்தி மற்றும் முருகன் அதில் பணம் இருப்பதை பார்த்து மிரட்டி பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கனமழை காரணமாக வீடு இடிந்து விழுந்ததில் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அரையாளம் கிராமத்தைச் சேர்ந்த சகாதேவனின் வீட்டில் ஏற்கனவே விரிசல் விட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனை கவனிக்காமல் அவர் உள்ளே சென்று உறங்கிய நிலையில் வீடு இடிந்து விழுந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தையை பார்த்ததாகவும் வீடியோ எடுத்ததாகவும் கார் ஓட்டுநர் கூறியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் வீடியோவில் உள்ளது சிறுத்தையா என்பது தெளிவாக தெரியாமல் அப்பகுதியில் உள்ள CCTV கேமராக்களை கண்காணித்து வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாடு அருகே யானைகளை சீண்டும் விதமாக கார் ஓட்டிய நபர் யார் என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்லி வனப்பகுதியில் சாலை ஓரம் யானைகள் நின்றிருப்பதை பார்த்த வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்திய நிலையில் ஒரு கார் மட்டும் யானைகளை இடிப்பதைப் போல சென்று அங்கிருந்து புறப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்களை திருடி சென்ற CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. அம்பர்பேட்டையில் உள்ள அபார்ட்மெண்டில் 2 வீடுகளில் இரவு நேரத்தில் புகுந்த மர்ம நபர்கள் 35 கிராம் தங்கம், 5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 60,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளனர். பெங்களூருவில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்ட நிலையில் ஆக்சிலேட்டர் மீது கால் வைத்து அழுத்தியதில் அடுத்தடுத்து 9 வாகனங்கள் மீது மோதிய விபத்தின் அதிர்ச்சியூட்டும் CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. நடத்துனர் துரிதமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.
கேரளாவில் கட்டுப்பாட்டை இழந்த பள்ளி பேருந்து கடையில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 12 மாணவர்கள் காயமடைந்தனர். மலப்புரம் மாவட்டம் எடப்பாள் அருகே தாருல் ஹுதாயா பள்ளி பேருந்து கந்தநாகம் சாலையில் சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர கடையின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. நீதித்துறையில் ஏற்பட்டுள்ள குறைகளை புதிய குற்றவியல் சட்டத்தால் சரி செய்ய முடியும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமித்ஷா, குற்றவியல் சட்டங்கள் எளிதில் அணுகக்கூடிய வகையிலும் நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையிலும் இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக கூறினார். பீகாரில் சில வாரங்களில் தேர்தல் நடைபெறும் நிலையில் ஆர்ஜேடி தலைவர்களுக்கு எதிராக டெல்லி சிறப்பு நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை பதிவு செய்தது. லாலு பிரசாத் 2004 முதல் 2009 வரை ரயில்வே அமைச்சராக இருந்தபோது IRCTC ஹோட்டல்களின் பராமரிப்பு ஒப்பந்தம் வழங்கியதில் ஊழல் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் மீது மோசடி, கிரிமினல் சதி உள்ளிட்ட சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர்களுக்கு இரவு விருந்து கொடுத்தது மிகப்பெரிய குற்றமா என செய்தியாளர்களிடம் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிந்து கொண்டார். அம்மாநிலத்தில் முதலமைச்சர் மாற்றப்பட உள்ளதாக தகவல் பரவும் நிலையில் திடீரென அமைச்சர்களுக்கு சித்தராமையா தனது இல்லத்தில் விருந்தளித்தார். இதனால் அவரிடம் இரவு விருந்து குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொல்கத்தாவில் போராட்டம் நடத்திய இளைஞர் காங்கிரசாரை போலீசார் கைது செய்தனர். மேற்கு வங்க மாநிலத்தில் வரும் நவம்பர் மாதம் மாநில தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அசாமில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி டீ கடைக்காரர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினக்கூலியை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல இடங்களில் இருந்து பேரணியாக வந்தவர்கள் மணிக்கூண்டு பகுதியில் ஒன்று திரண்டு முழக்கங்களை எழுப்பினர். உக்ரைன் மீது ரஷ்யா தொடுக்கும் போரை நிறுத்துவதுதான் தன்னுடைய அடுத்த இலக்கு என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய ட்ரம்ப், ஹமாஸ் மீதான போர் முடிவுக்கு வந்தது தன்னால் தான் என்றும் இஸ்ரேல் தான் போரில் வெற்றி பெற்றதாகவும் கூறினார். கடந்த 8 மாதங்களில் மட்டும் 8 போர்களை தான் தலையிட்டு நிறுத்தியதாக ட்ரம்ப் பெருமிதத்துடன் கூறினார். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததற்காக இஸ்ரேலின் உயரிய விருதினை அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு வழங்க அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பரிந்துரை செய்திருக்கிறார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் ட்ரம்பை தமது நாட்டின் நண்பர் என குறிப்பிட்டு புகழ்ந்து தள்ளினார். இஸ்ரேல் பிடியில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பணைய கைதிகளுக்கு காசாவில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. காசாவில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதை அடுத்து பாலஸ்தீன பணைய கைதிகள் 250 பேரை இஸ்ரேல் ராணுவம் விடுதலை செய்தது. இதனையடுத்து கான் யூனிஸ் பகுதிக்கு பேருந்தில் அழைத்து வரப்பட்ட அவர்களை 1000க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு வந்து வரவேற்றனர். தங்கள் நாட்டின் மீது கூடுதலாக 100% வரி விதித்த அமெரிக்காவின் செயலுக்கு சீனா கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சீனா உறுதியாக கூறியுள்ளது. வரி விதிப்பு நடவடிக்கை மேற்கொண்ட ட்ரம்ப் என்ன நடக்கிறது என பொறுத்திருந்து பார்க்கலாம் என கூறியது சீனாவிடையே சர்ச்சையை ஏற்படுத்தியது. பாகிஸ்தானின் முரிக்கே நகரில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்களை கலைக்க நடந்த முயற்சியில் மோதல் வெடித்த நிலையில் போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 15 பேர் கொல்லப்பட்டனர். பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக தெஹ்ரீக்-இ-லெபைக் பாகிஸ்தான் என்ற கட்சி லாகூரில் இருந்து பேரணியாக சென்றது. அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் மோதல் ஏற்பட்டது. மெக்சிகோவில் தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 130 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. சுமார் 1 லட்சம் குடும்பங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் 5 மாநிலங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதோடு எங்கு பார்த்தாலும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் சூழலில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஜோயல் மொய்கர், பிலிப் ஆகியன், பீட்டர் ஹாவிட் ஆகியோருக்கு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மூலமாக நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கான முன் தேவைகள் என்ன என்பது தொடர்பாக ஆய்வுக்கு அங்கீகாரம் அளித்து நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் ரேஸ் களத்தில் தன்னை பார்த்து விசிலடித்த ரசிகர்களை நடிகர் அஜித்குமார் ஒரே செய்கையில் கட்டுப்படுத்திய வீடியோ கவனம் ஈர்த்து வருகிறது. முன்னதாக தன்னை பார்க்க குழுமியிருந்த ரசிகர்களை பார்த்து சிரித்தபடி கையசைத்த அஜித் விசிலடிக்க தொடங்கியதும் இறுக்கமான முகத்துடன் அப்படி செய்யாதீர்கள் என சைகை காட்டினார்.
நடிகை பூஜா ஹெக்டே ஜனநாயகன் படத்தில் கயல் என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு போஸ்டர் வெளியிட்டுள்ள ஜனநாயகன் படக்குழுவினர் கயல் என்ற அவரது கதாபாத்திரத்தின் பெயரை குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தீபாவளிக்கு டீசல் திரைப்படத்தை வெளியிட என்ன தகுதி உள்ளது என சிலர் கூறிய போது திரைப்படத்தின் இயக்குனரும் தானும் மிகவும் வருந்தியதாக நடிகர் ஹரிஷ் கல்யாண் கூறினார். திரைப்படத்தில் பெரிய இயக்குனர் பணியாற்றி உள்ளார்களா என்றும் பெரிய நடிகர்கள் நடித்துள்ளார்களா எனவும் சிலர் கேள்வி எழுப்பியதாக அவர் கூறினார். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் இயக்குனர் அபிஷன் ஜீவித் நடிகராக அறிமுகமாகும் புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றுள்ளதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்திருக்கிறது. அறிமுக இயக்குனர் மதன் இயக்கி MRP என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் மலையாள நடிகை அனஸ்வரா ராஜன் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு முழுமையாக நிறைவு பெற்றுள்ளதாகவும் அடுத்தடுத்த அப்டேட்கள் விரைவில் வெளியாகும் என்றும் படக்குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனக்கு பிடித்த மேற்கத்திய இசையமைப்பாளர்கள் குறித்து இசைப்புயல் AR ரஹ்மான் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். ஜான் வில்லியம்ஸ், எவாஞ்சலிஸ்ட், பேட் மெத்தனி, சிக் கோரியா, குசென், அப்பா, ஜான் கார்பெண்டர் உள்ளிட்ட மேற்கத்திய இசையமைப்பாளர்களை விரும்புவதாக அவர் கூறினார். விஷ்ணு விஷால் நடித்திருக்கும் ஆரியன் திரைப்படத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாக இருக்கிறது. ஜிப்ரான் இசையில் வாமனா வரிகளில் உருவாகியிருக்கும் ஐம் த கை என்ற பாடல் இளைஞர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இத்திரைப்படம் வரும் 31ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிப்பில் உருவாகியிருக்கும் பைசன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது. ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் அனுபமா பரமேஸ்வரன், ரெஜிசா விஜயன், பசுபதி, கலையரசன், அமீர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். பைசன் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது கதாநாயகன் துரு விக்ரம் கபடி ஆடிய விதம் வியக்க வைக்கும் வகையில் இருந்ததாக நடிகர் பசுபதி பெருமிதம் தெரிவித்தார். துருவின் கபடி ஆடும் திறமையை பார்க்கும் போது தேசிய போட்டிகளிலேயே பங்கு பெறும் திறமை உள்ளதாகவும் பசுபதி பெருமையாக கூறினார். தங்கலான் திரைப்படத்திற்கு பிறகு இந்த சமூகம் நடிகர் விக்ரமிற்கு சரியான மரியாதை கொடுக்கவில்லை என இயக்குனர் ரஞ்சித் நிகழ்ச்சி ஒன்றில் கூறினார். தங்கலானில் எந்த குறையும் இல்லாமல் விக்ரம் நடித்தார் என்றும் ஒரு இயக்குனராக திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு செல்வதில் தன் மீது வேண்டுமானால் தவறு இருந்திருக்கலாம் எனவும் அவர் கூறினார். ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பாட்னா பைரேட்ஸ் அணியை வீழ்த்தி ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மற்றும் பாட்னா பைரேட்ஸ் அணிகள் மோதின. இதில் அபாரமாக விளையாடிய ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி 39க்கு 32 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் மும்பா அணியை வீழ்த்தி ஊபி யோத்தாஸ் அணி வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் ஊபி யோத்தாஸ் மற்றும் மும்பா அணிகள் மோதின. இதில் அபாரமாக விளையாடிய ஊபி யோத்தாஸ் அணி 40க்கு 24 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று அசத்தியது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் 2வது இன்னிங்ஸை தொடங்கியிருக்கும் இந்திய அணி 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 63 ரன்களை குவித்துள்ளது. 2வது இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 390 ரன்களில் ஆல் அவுட் ஆன நிலையில் இன்னும் 58 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்தியா இன்று கடைசி நாள் ஆட்டத்தை ஆட உள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி வீரர் முகமது சிராஜ் நடப்பாண்டில் டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். நடப்பாண்டில் டெஸ்ட் போட்டிகளில் 37 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருந்த ஜிம்பாப்வே வீரர் முரசபானியை பின்னுக்கு தள்ளி சிராஜ் முதலிடம் பிடித்தார். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான பீகார் அணிக்கு 14 வயது இளம் வீரரான வைபவ் சூரியவன்ஷி துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மாநில கிரிக்கெட் அணியின் துணை கேப்டனாக 14 வயது சிறுவன் நியமிக்கப்பட்டது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வங்கதேச அணியை வீழ்த்திய தென்னாப்பிரிக்க அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 232 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 49.3 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 235 ரன்களை எடுத்தது. பிரிட்டிஷ்
சைக்கிள் வீரரான நீல் கேம்பல் அவரது தற்போதைய சைக்கிள் ஓட்டுதல் வேகத்தின் கின்னஸ் உலக சாதனையை முறியடித்து 1 மணி நேரத்திற்கு 283 கிலோமீட்டர் வேகத்தை எட்டியுள்ளார். இவர் ஏற்கனவே 280 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதை கின்னஸ் சாதனையாக வைத்திருக்கும் நிலையில் 294 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி முதலிடம் பிடிப்பதே தனது இலக்கு என்று தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் 3ஆக மடிக்கக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள Z Trifold மொபைல் போனை சாம்சங் நிறுவனம் அறிமுகம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவிலும் தென்கொரியாவிலும் Z Trifold ரக போன்கள் கால்தடம் பதித்திருக்கும் நிலையில் இந்தியாவிலும் சந்தைப்படுத்த சாம்சங் முயற்சித்து வருகிறது.